ஜெயலலிதா அவர்களுடைய மறைவுக்கு பிறகு அதிமுக ஒன்றும் இல்லாமல் போயிடும். ஓபிஎஸ் போன்றவர்கள் நம்ம சொல்கிறத கேட்பாங்க, நம்ம கூட வந்து என்ன வேணாலும் நம்ம சொல்கிறத கேட்டு பண்ணாங்கல்ல. அந்த இடத்துல இவர் மட்டும் ஒரு டீம், இந்த டீம் வந்து அசைய மாட்டேங்குது. ஏடிஎம்கே ஒன்றும் இல்லாமல் ஆக்கலான்னு ட்ரை பண்ணால் முடிய மாட்டேங்குது. 10 தோல்வி பழனிசாமின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக அதுதான் ஆளுமை. நீங்கள் பல தோல்விக்கு பிறகு இந்த கட்சி நிற்குது, அது நிற்கிறதுக்கு காரணமாக இருக்கிற ஒரு எடப்பாடி பழனிசாமி, அவர் கூட இருக்கிற இந்த டீமு, ஒரு தளபதிகள் இருக்காங்கல்ல, எஸ்பி வேலுமணி, தங்கமணி, சிவி சண்முகம், திண்டுக்கல் சீனிவாசன், இந்த மாதிரி ஒரு பெரிய உதயகுமார், பெரிய டீம் இருக்குல்ல. இந்த டீமை தலைமை தாங்கிற எடப்பாடி பழனிசாமி. அப்போ இவர்களை ஒன்றுமே பண்ண முடியலையே. இப்போ எடப்பாடி பழனிசாமி என்கிற நபர் வச்சு வெளுக்கிறாரு. இவர்களை இவருக்கு பேசுகிறதுக்கு நம்மளால் பதில் சொல்ல முடியலையே. நம்ம என்னென்னவோ நரேட்டிவ் செட் பண்ணுறோம், அடிமைன்றோம், டேபிள்ன்றோம், எப்போ பேசினாலும் அதை தான் பேசுகிறோம். ஆனாலும் அவர் திருப்பி பதிலடி கொடுக்குறாரு, ஒன்றும் பண்ண முடியலையே. அப்படின்றப்போ யார் அடிமைத்தனமாக இருக்கிறாங்க, அவங்களெல்லாம் இழு. நீங்கள் பாருங்கள், வந்த எல்லோருமே இவரை மட்டும் கார்னர் பண்ணி பேசுவாங்க. கட்சியோ உங்களுக்கு என்ன பிரச்சனை, எனக்கு கட்சியில் அவமானம் கிடைத்தது, கட்சி போகிற பாதை சரியில்லை, அதனால தானே வெளியே வருவாங்க. நீங்கள் ஏன் ஒரு கட்சி விட்டு வெளியே வருவீங்க? நான் அந்த கட்சியில் இருந்தேன், அவங்க போகிற பாதை சரியில்லை, அதனால் வரேன். அதை எதுவுமே யாருமே சொல்ல மாட்டாங்க. நீங்கள் செங்கோட்டை என்ன சொன்னார், எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கணும். எல்லோரும் ஒற்றுமையாயிட்டாங்களா, நீங்கள் எங்கே இருக்கீங்க? 2வது சொன்னார், பாஜகவோட கூட்டணி அமைக்க வேண்டும் என்று நான் வலியுறுத்தினேன், நான் உட்பட 5 பேர். நீங்கள் அந்த சண்டை போட்டு வெளியே வரப்போ கூட்டணி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்க. அப்போது அந்த முன்னுக்கு பின் முரணான ஸ்டேட்மெண்ட்டு தானே. இன்றைக்கி அவர் அங்கே போய் உக்காந்துட்டு இருக்காரு. உக்காந்துட்டு என்ன, ஜெயலலிதா படத்தை கூட பாக்கெட்டில் வைக்க முடியாத அளவுக்கு அவருக்கு உரிமை கிடையாது.